தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டிய மழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. செய்தியாளர் குமரன் இணைகிறார். குமரன், பாதிப்பின் தன்மை எந்த அளவில் இருக்கு? தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் கனமழை கொட்டியது. இதனால் பல இடங்களில் நீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்திருக்கிறது. அரூர் கடைவீதி பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியது. செய்தியாளர் குமரன் இணைகிறார். குமரன், பாதிப்பின் தன்மை எந்த அளவு இருக்கு? மழை ஓய்ந்திருக்கிறதா? வடகிழக்கு பருவமழை கடந்த 3 நாட்களாக பரவலாக பெய்து வந்த நிலையிலே தருமபுரி மாவட்டம் அரூர், மொரப்பூர், பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகளிலே விட்டு விட்டு லேசாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று 1 மணி அளவில் திடீரென்று கனமழை பெய்தது. கனமழை பெய்ததால் சாலைகளில் மழை நீர் ஓடியது. சாக்கடை நீரோடு மழை நீர் கலந்து செல்வதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். இதிலிருந்து சாலைகளிலே வாகன ஓட்டிகள் முகப்பு விலக்கு போட்டுக்கொண்டு சிரமத்துடன் வாகன ஓட்டி சென்றனர். நான் அரூர்ல இருந்து பேசுறேன். காலையிலிருந்து மழை சிறு தூரலா தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக மிக அதிபயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க அரூர் டவுன்ல. நான் கொஞ்சம் மிதமா தான் மழை இருக்குன்னு டீ சாப்பிடலாம்னு வந்தேங்க. இங்க டீ சாப்பிட்டு என்னால வீட்டுக்கே போக முடியலைங்க. அந்த அளவுக்கு அதிபயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. யாருன்னா ஃப்ரெண்டு கிட்ட லிப்ட் கேட்கலாம் கூட யாருமே கிடையாதுங்க. சாக்கடை, கழிவு நீர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தெருவில் போகுதுங்க. கால் வைக்கவே முடியலைங்க தெருவில், அந்த அளவுக்கு இருக்குங்க. நான் சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கேன். என் ஊரு ப்ராப்பர் அரூர் தாங்க. ஆனா நான் இந்த மாதிரி ஒரு அதிபயங்கர மழையை என்னுடைய வயசுக்கே பார்க்கலைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்குங்க இந்த மழை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.